தினம் பொது தகவல் பகுதியிலே நாம் ராகு காலத்திலே கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுவது என்னும் வழக்கம் இப்பொழுது சற்று அதிகமாக இருக்கிறதே. இது சரிதானா, இவ்வாறு செய்வது முறைதானா என்று நிறைய பேர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். இதற்கு நான் பத்திரிகையின் வாயிலாகவும் பதிலளித்திருக்கிறேன். இருந்தாலும் இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்காக இன்றைய தினம் பிரத்யேகமாக அதை பற்றி பேசவிருக்கிறேன். செவ்வாய்க்கிழமையானா மத்தியானம் கொளுத்துற வெயில்ல எண்ணெய் திரி தீப்பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு எலுமிச்சம்பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவாங்க, துர்கை சன்னதியில் போய் விளக்கேற்றணும். ராகு காலத்தில் துர்கையை பூஜை செய்வது என்னும் வழக்கம் கடந்த ஒரு 35 ஆண்டுகளாக இது சிறிது சிறிதாக வளர்ந்து இப்பொழுது அதற்கென மிகப்பெரிய விழா போல் அதை செவ்வாய்க்கிழமை 3-4 தடபுடலாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கிருந்து ஆரம்பமாச்சு, இதை யார் கிளப்பி விட்டது? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லக்கூடாது, கிளப்பி விட்டதுன்னு தான் சொல்லணும். இது எப்படி வந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்த்தோம்னாக்க, இது துர்க்கை வழிபாடு என்பது மிக பழமையான ஒன்று, மிக பழமையானது. ஆனால் ராகு காலத்தில் போய் விளக்கு ஏற்ற வேண்டும் என்னும் ஒரு வழக்கம் சமீப காலத்திலே ஏற்பட்டது. சமீப காலம் என்றால் 30 ஆண்டுகள் அல்லது 35 ஆண்டுகளுக்கு முன்பு இது கிடையாது. என்ன, பாலகிருஷ்ண சாஸ்திரிகள்னு ஒரு பெரிய ஸ்காலர், மிகப்பெரிய பண்டிதர், கதா காலட்சேபம் செய்வார். 60கள் 70களிலே பார்த்தால் கதா காலட்சேபம் செய்வதிலே மிகவும் பிரபலமாக இருந்தவர்கள் அனந்தராம தீட்சிதர், பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், எம்பார் விஜயராகவாச்சாரியார், திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், இவர்களெல்லாம் தான். அந்த பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ஒரு முறை கதையிலே சொல்லி இருக்கிறார், இந்த ராகு காலத்தில் போய் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி புழிஞ்சு அதில் விளக்கேற்றணுங்கிறதெல்லாம் யார் ஆரம்பித்து வச்சான்னு தெரியல, அதுக்கு எங்கேயுமே ஆதாரம் கிடையாது அப்படிங்கிறத பற்றி அவர் வெளிப்படையாக ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறார், சிவா விஷ்ணு கோவிலிலே டி நகரில். அதன் பிறகு பார்த்தால் அது இப்பொழுது பெருசாக வளர்ந்து ராகுகால துர்கை பூஜை அப்படின்னு ஒரு கேசட்டு புக் எல்லாமே வந்துடுது. அதுக்கு தனியாக ஸ்லோகமே எழுதிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் இந்த வெயிலில் அங்கேருந்து படப்படைக்கிற வெயிலில் பாவம் பெண்கள்லாம் 3 மணிக்கு விளக்கேற்ற போகணுங்கிறதுக்காக அவசர அவசரமாக அன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2:45 கிளம்பி போகிறதெல்லாம் பார்க்கும்போது சாயந்தரமாக ஏற்றினா என்ன அந்த துர்கையுடைய அருள் கிடைக்காதா, இல்லை காலையிலேயே போய் ஏற்றக்கூடாதா, அந்த கரெக்டாக 3 to 4:30 தான் போய் ஏற்றணுமா அப்படிங்கிறது எனக்கு மனசில் அடிக்கடி தோணும். என்னிடம் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் கூட நிறைய பேர் கேட்பார்கள், துர்கையை வழிபடுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். கதிராமங்கலம் போய் அங்கே துர்கையை வழிபடுங்கள், நிறைய துர்கை கோவில்கள் எல்லாம் சொல்லி இந்தந்த கோவில்களுக்கெல்லாம் போய் வழிபடுங்கள், ராஜதுர்கை திண்டுக்கல் அருகிலே போய் வழிபடுங்கள், திருவாரூர் கோவிலே இருக்கும் துர்கையை வழிபடுங்கள் என்றெல்லாம் துர்கை ஸ்தலங்களை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது ராகு காலத்தில் தான் விளக்கேற்ற வேண்டுமா என்று கேட்பார்கள். ராகு காலத்தில் தான் ஏற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எப்பொழுது வேண்டாலும் போய் ஏற்றலாம் என்று நான் சொல்வதுண்டு. ராகுவிற்கு அதிதேவதை துர்கை. சரி, துர்கை வழிபாட்டின் மூலமாக ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதும் உண்மை. துர்கை வழிபாடு என்பது மிக பழமையான ஒன்று. தமிழ் இலக்கியங்களிலே கொற்றவை வழிபாடு என்று இது பேசப்பட்டிருக்கிறது. துர்காதேவி துரித நிவாரணி என்று தான் சொல்வார்கள். துரிதம் என்றால் அந்த இடத்திலே துரிதம் என்ற சொல்லுக்கு ஸ்பீடு என்ற அர்த்தம் அல்ல, இன்னல். இன்னல்களை மின்னல் வேகத்திலே நீக்குபவள் துர்கை. துர்கையிலே பல வகை உண்டு, பலவித உருவ அமைப்புகள் கொண்ட துர்கை தேவியர் உள்ளனர். பெரும்பாலும் சிவன் கோவில்களிலே கோஷ்டமூர்த்தமாக துர்கை இருப்பதை நாம் பார்க்கலாம். சிவன் சந்நிதியை சுற்றி வரும்பொழுது அந்த மூலவர் சந்நிதியின் சுவற்றிற்கு வெளிப்புறம் துர்கை சந்நிதி இருக்கும். இதன் தொடர்ச்சியாக இன்னும் சில தகவல்களை நாளைய நிகழ்ச்சியிலே நான் பொது தகவலிலே சொல்கிறேன். இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.